ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே விவ்லாக் சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முந்திரி பழத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஜூஸும் செய்ய போகிறோம். இதோட ரெசிபி செஞ்சு காட்டுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த பழத்தோட பயன்கள், இந்த பழம் எப்படி இருக்குன்னா ஒரு பழம் எடுத்து காட்டுறேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த பழம். ஸோ கீழே வந்து அந்த சீடு இருக்கும், கொட்டை இருக்கும் கீழே. ஸோ மேலே வந்து அந்த பழம் இப்படி தான் இருக்கும். ஓகே, முந்திரி பழம். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முந்திரி பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், கண் பார்வையை மேம்படுத்தும், உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். அப்புறம் கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, அண்ட் விட்டமின் சி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் போன்ற நிறைய நன்மைகள் வந்து இந்த முந்திரி பழத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த முந்திரி பழத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த முந்திரி பழத்தை வந்து இதை வந்து சர்பத்தாகவும் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் அப்படியே சாப்பிட்டா பிடிக்காது. லைட்டாக இனிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பும் துவர்ப்பு சுவையும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது இதில். ஸோ நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், சாப்பிட முடியல. ஸோ அதனால் வந்து இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முந்திரி பழத்தை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நம்ம கட் பண்ணிப்போம். ஓகேவா, நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். லைட்டாக இனிப்பு துவர்ப்பு சுவையில் இருக்கும். ஸோ லைட்டாக அதுவும் இல்லை, இனிப்பு சுவை துவர்ப்பு சுவையில் இருக்கும் இந்த பழம். இதோட ரொம்பவே நல்லது, உடல் குளிர்ச்சிப்படுத்தும், கண் பார்வையை மேம்படுத்தும். உங்களோட கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. பழம் வந்து கொஞ்சம் நல்லா பழுத்துருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு 9 பழம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் எத்தனை பழம் இருக்குன்னா 9 பழம் இருக்குது. ஸோ லைட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. லைட்டாக ஒரு பழம். ஓகே, ஸோ இந்த பழத்துக்கு கீழே தான் வந்து முந்திரி இருக்கும், இது மேல் பகுதி. ஓகேவா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சின்ன சின்னதாக. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா போதும். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜாரில் போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜாரில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். சரி, ஓகே, இந்த மாதிரி அரைச்சிக்கணுமா? இந்த மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் வடிகட்டணும். ஸோ வடிகட்ட வேண்டியதான். சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடும், கொஞ்சமாக. சுகர் கொஞ்சம், லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு,
எப்படி ஃபைனலாக ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கேஷ்யூ ஆப்பிள்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க முந்திரி பழம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்லுவாங்க முந்திரி ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபைனலாக நம்ம ஜூஸ் எப்படி செய்யறதுன்ட்டு பார்த்துட்டோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது, அந்த துவர்ப்பு சுவை இல்லை. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் எவ்வளோ தண்ணியை ஆட் பண்ணேன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ணேன், ரொம்பலாம் தண்ணியை ஆட் பண்ணலை. நல்லாயிருக்கு. ஸோ இந்த குவான்டிட்டிலேயே நீங்கள் பண்ணுங்கள். நான் எவ்வளோ பழம் போட்டேன்னா ஒரு 9 பழம் போட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.